ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஹாலிவுட் மூவிஸ் ஹாரர் ஜென்ரலில் எப்போயுமே கான்ஜூரிங் மூவிக்கு ஒரு தனி இடம் இருக்குது. ஸோ வேர்ல்டு ஃபுல்லும் பெரிய ஃபேன் ஃபாலோயிங் இருக்குது. சிமிலர்லி இன்சிடியஸ் மூவி சீரீஸ்க்கும் ஒரு பெரிய ஃபேன் ஃபாலோயிங் இருக்குது. ஸோ அந்த வகையில் இன்சிடியஸ் மூவியோட சீரீஸோட 6th பார்ட் இன்சிடியஸ் அவுட் ஆஃப் த ஃபர்தர் மூவி இந்த வீக் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அந்த மூவி எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? ஸோ இன்சிடியஸ் மூவி சீரீஸோட ஃபஸ்ட்டு 3 பார்ட்ஸ் வந்து ரொம்ப யூனிக்காக அது நம்ம தனி உலகத்துக்கு கொண்டு போகும். ஜம்ப் ஸ்கேர் சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கும். அந்த கான்செப்ட் வைஸாகவே வந்து யூனிக்காக இருக்கும். ஸோ அதனால தான் ஒரு பெரிய ஃபேன் ஃபாலோயிங் வந்தாங்க. ஸோ ஆனால் அடுத்த 4th and 5th பார்ட் வந்து பிலோ பாரா ரொம்ப மீடியாக்கராக இருந்துச்சு. ஸோ இதில் 6 பார்ட் வேறையா அப்படின்னு சொல்லி நினச்சி போய் உட்காந்தா நம்மளுக்கு திருப்பி ஃபஸ்ட்டு 3 பார்ட்ஸில் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சதோ அதோட ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் இந்த பார்ட்டில் நம்மளுக்கு கிடைக்கிது. மொத்தம் 1 hour 45 minutes ரன் டைம். அந்த 1 hour 45 minutesமே அப்படியே தேட்டரில் அள்ளு விடுது. ஸோ ஆக்சுவலி இன்சிடியஸ் மூவி சீரீஸில் ஏதாவது ஒரு பார்ட் அட்லீஸ்ட் ஃபர்ஸ்ட் பார்ட் மட்டும் பார்த்துருந்தா தான் உங்களுக்கு இந்த மூவி அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இல்லைன்னா உங்களுக்கு வந்து கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்கும். ஸோ அந்த மூவி ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து ஒரு சின்ன பையன் வந்து கோமா போயிடுவான். ஸோ அப்புறம் தான் தெரியும் இஸ் நாட் இன் கோமா. அவன் டீப் ஸ்லீப் போய் தூக்கத்துலேயே அவனோட ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன், அவனோட பாடி வந்து அவனோட சோல் டிபார்ட் ஆகி டீமன்ஸ் வேர்ல்டுக்கு போயிடும். ஸோ டீமன்ஸ் அங்கே இருக்கிற ஃபர்தர் வேர்ல்டில் இருக்கிற டீமன்ஸ் வந்து ஹியூமன் வேர்ல்டுக்குள்ளே என்டர் ஆயிடும். ஸோ இவனோட பாடியை வந்து ஒரு கொரியராக யூஸ் பண்ணி. ஸோ அதே கான்செப்ட் தான் இந்த மூவிலே வரும். ஜெம்மான்னு ஒரு டென்டிஸ்ட் இருப்பான். ஸோ அவளுக்கு மாயான ஒரு ஸ்கூல் படிக்கிற பொண்ணு இருப்பான். ஸோ ஜெம்மாவுக்கு வந்து கண்டினியூஸாக வந்து நார்மல் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டினியூஸாக ஏற்படுது. ஸோ அவள் கண்டினியூஸாக தொடர்ந்து வந்து அடிக்கடி வந்து அவளோட ட்ரீமில் வந்து ஈவில் சோல்ஸ் கோஸ்ட் எல்லாத்தையுமே பார்க்குறான். ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து அவள் பொண்ணே வந்து இவ்வளோ வெறுக்க ஆரம்பிச்சிடறான். என்ன நம்ம அம்மா வந்து நம்மளை ஒழுங்காக டேக் கேர் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ட்டு. ஸோ ஜெம்மா சின்ன வயசாக இருக்கும்போது இதே எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஜெம்மாவுக்கு நடந்திருக்கும். ஸோ அவங்க அம்மா இதே மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க, ஸ்ட்ரேஞ்சாக பிஹேவ் பண்ணுவாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே சூசைட் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ தான் ஜெம்மாக்கே புரியும். ஸோ அப்போ நம்ம அம்மாவும் வந்து இதே மாதிரி வந்து அவங்க வந்து ஈவில் சோல்ஸ்னால தான் கஷ்டப்பட்டுருக்காங்க. ஸோ நம்மளை காப்பாற்ற அவங்க உயிரை விட்டுட்டாங்க. ஸோ இப்போ வந்து அதே ஈவில் சோல்ஸ் வந்து நம்மளை டார்ச்சர் பண்ணுது. ஸோ நம்ம எப்படியாவது வந்து நம்மளையும் காப்பாற்றிட்டு நம்ம பொண்ணையும் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி போராடுவாங்க. ஸோ இந்த மூவியில் மொத்தமே வந்து ஒரு 3 or 4 கேரக்டர்ஸ் தான் இருப்பாங்க. ஜெம்மா அவள் பொண்ணு, அப்புறம் அவங்க அம்மா கொஞ்சம் சீன் வருவாங்க. இப்போ ஜெம்மாவோட பாய் ஃப்ரெண்ட், அப்புறம் நெய்பர்ஸ் இருப்பாங்க. ஸோ அதில் ஒரு பெரிய ட்விஸ்ட் வரும். ஸோ வெறும் ஒரு 5 or 6 கேரக்டர்ஸ் வச்சு நம்மளுக்கு 1 hour 45 minutes வந்து என்கேஜிங்காக போகும். ஸ்கேரியராக இருக்கும். வெறும் ஜம்ப் ஸ்கேர்ஸ் மட்டும் இருக்காது, கான்செப்ட் வைஸாகவும் வந்து நம்மளுக்கு என்கேஜிங்காக இருக்கும். ஸோ அதுக்கு தான் நீங்கள் ப்ரீவியஸ் பார்ட்ஸ்லாம் பார்த்துட்டு வந்து அட்லீஸ்ட் ஃபர்ஸ்ட் பார்ட்னாச்சும் பார்த்துட்டு வந்து இந்த படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கான்செப்டில் வந்து உங்களுக்கு வந்து கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அண்டு வழக்கம் போல் எலிஸ். ஸோ நீங்கள் ப்ரீவியஸ் இன்சிடியஸ் சீரீஸ் மூவிஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். எலிஸ் அந்த பாட்டி வந்து 2010 இப்போ வரைக்கும் எல்லா பாட்டிலையுமே வந்து கெஸ்ட் ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் மேஜர் ரோல் வருவாங்க, மற்ற அடுத்தடுத்த மூவிஸ்லாம் வந்து கெஸ்ட் ரோல் மாதிரி பண்ணுறாங்க. இந்த படத்துலேயே வருவாங்க. ஸோ இந்த படத்துல ஒரு முக்கியமான ஒரு கிரிட்டிக்கலான சீனில் வருவாங்க, வந்து மாஸ் பண்ணிட்டு போவாங்க. ஸோ நீங்கள் ஒரு பெரிய ஹாலிவுட் மூவி ஹாரர் ஜென்ரல் லவர் அப்படின்னா இந்த படத்தை தாராளமாக போய் பார்க்கலாம். ஆனால் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நீங்கள் இந்த படத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி ஸோ அந்த ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன், ட்ரீம் வாக்கிங், ஃபர்தர் வேர்ல்டு என்ன அப்படின்னு சொல்லி இந்த கான்செப்ட்ஸ்லாம் வந்து நீங்கள் அட்லீஸ்ட் இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் மட்டும் ஆச்சும் பார்த்துட்டு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா வந்து இந்த படத்தை வந்து நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் என்ஜாய் பண்ணலாம். இல்லாட்டினா இந்த படத்தில் ஸ்கேரி சீன்ஸ்லாம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். மற்றபடி இந்த கான்செப்ட் வைஸாக வந்து நிறைய சீன்ஸ் வரும். ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் அந்த சீன்ஸில் வரும்போது தலையை சொரிஞ்சிட்டு உட்கார மாதிரி இருக்கும். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், இஃப் யூ ஆர் ஹாலிவுட் மூவி லவர், it's a must-watch movie. Go watch and enjoy the movie in theater. Bye.